நம்ம குடிக்கிற தண்ணி டேஸ்ட்டாக இருக்குது, கிளியராக இருக்குது அப்படிங்கிறத வச்சு இந்த தண்ணி நமக்கு சேஃப் தானா அப்படிங்கிறத தயவு செஞ்சு முடிவு பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம், டிடிஎஸ் மீட்டருங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுங்க. தண்ணியில் உப்புத்தன்மை எப்படி கலந்துருக்கு அப்படிங்கிறதை தயவு செஞ்சு கொஞ்சம் தெரிஞ்சுங்க. இப்போ ஒரு சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பைப்பில் உப்பு படியும் அப்படின்னு சொல்லுவாங்க, கட்டி கட்டியாக படியும். அதே மாதிரி அந்த வாட்டர் டேங்க் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய உப்பு கலந்து கீழே இருக்கும், நிறைய ஒரு வாளி 2 வாளி கூட எடுப்பேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த உப்புத்தன்மை உள்ள தண்ணியை வந்து நம்ம குளிக்கிறோன்னு வச்சுங்களேன், அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பசப்பசன்னு பிடிக்கும், நுரையே வராது. குடித்தோம்னா டேஸ்ட்டு ஒரு மாதிரி கசப்பு டேஸ்ட்டாக இருக்கும். பாத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வெண்படலை மாதிரி படிச்சிருக்கும், ஃப்ளோர்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு வெண்படலை மாதிரி படிச்சிருக்கும், ஃப்ளோரே அரிச்சிடும். அதே மாதிரி இரும்பு கேட்டை ஃபுல்லாகவே அரிச்சிடும், துருப்பிடிக்க வச்சிடும். இது எல்லாமே உப்புத்தன்மை அதிகம் உள்ள தண்ணிகள். இதை வந்து நம்ம எடுக்கும்போது நம்ம உடம்புக்கு மிகப்பெரிய ஒரு கெடுதி வரும். இதில் வந்து சில பேர் சொல்லுவாங்க, இப்போ ஆர்ஓ வாட்ரு நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை வருது, ஆனால் இந்த தண்ணியை குடிக்கக்கூடாதுங்கிற ஒரு பிரச்சனை வருது. ஏன் இந்த தண்ணியை குடிக்கக்கூடாது அப்படின்னா, நம்ம உடம்புல சில பேர் சொல்லுவாங்க இந்த இதில் சோடியம், மெக்னீசியம், கால்சியம் குளோரைடு, சல்ஃபேட், பைகார்பனேட், அயன்லாம் இருக்குது. அப்போ இது நம்ம உடம்புக்கு நல்லது தானே, இந்த உப்புத்தன்மையில் நிறையா தானே இருக்குது, நமக்கு தேவையான மினரல்ஸ் தானே இருக்குது, அது நம்ம எடுத்தால் என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேட்பாங்க. இதை எடுக்கலாம், ஆனால் ஒரு அளவு தான் நம்ம எடுத்துக்கலாம். அளவுக்கு அதிகமாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம கிட்னி ஸ்ட்ரெஸ் ஆகி நம்ம கிட்னியில் கல் உருவாகிறது, கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது கூட வந்துடும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்மளுடைய வாஷிங் மிஷின் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு குறிப்பிட்ட அளவான ட்ரெஸ் தான் நம்ம போடணுங்கிற மாதிரி கம்பெனிக்காரன் சொல்லியிருப்பான். நம்ம அதை விட அளவுக்கு அதிகமான ட்ரெஸ்ஸை போட்டோம் அப்படின்னா அந்த ஓவர்லோடு தாங்க முடியாமல் அந்த மிஷினே புகஞ்சிரும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய கிட்னியும் ஓரளவான கழிவுகளை தான் நம்ம அதை வெளியேற்ற முடியும். ஓவர்லோடு நம்ம கொடுத்து அந்த கிட்னியை நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கிட்னியில் ஸ்டோன் வராது, கிட்னி ஃபெயிலியர் வரதோட தன்மைகள் வந்துடும். அதனால தான் நம்ம இன்றைக்கி ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணுறோம். ஆர்ஓ வாட்டரில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அது நிறையா ஃபில்டர் பண்ணி நம்மளுடைய அந்த உப்புத்தன்மையுடைய அளவை 100க்கு கீழேங்கிறது குறைச்சிருது. அந்த தண்ணியை எடுத்தோம்னா நமக்கு வந்து நிறையா மினரல்ஸ் கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நிறைய எழுப்பிக்கிட்டே இருக்குது. ஆனால் அதை விட 300க்கு மேலே உள்ள உப்புத்தன்மை உள்ள நம்ம மினரல்ஸ் நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்பு ரொம்ப கிட்னி ஸ்ட்ரெஸ் ஆகிறதுலேருந்து ஹார்ட்டோடைய பிரச்சனை அதிகமாக, ஏதாவது பிரச்சனைகள், இருதய பாதிப்புகள் வர்றது, வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றது, சோடியம் அளவுகள் அதிகமாகிறதுனால நமக்கு நிறையா ஹை பிபி அதிகமாகிறது, கால்சியம் லெவல் அதிகமாகிறதுனால ஸ்டோன் மட்டும் இல்லை, நமக்கு ரத்த நாளங்களில் வந்து இந்த கால்சியம் படிமானம் அதிகமாகிறது, இந்த மாதிரியான தன்மைகளோடு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதனால் நம்ம வந்து உப்புத்தன்மைங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். டிடிஎஸ் மீட்டரையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். டிடிஎஸ் மீட்டரில் நம்ம வந்து அந்த உப்புத்தன்மைங்கிறது 300 கீழே தான் நம்ம எடுத்துக்கணும். 300க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக நம்ம அதை அந்த தண்ணியை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த டிடிஎஸ் மீட்டர் அப்படிங்கிறது தண்ணியில் உள்ள எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடாது, உப்புத்தன்மையை கண்டுபிடிக்கும். ப்ளஸ் வந்து நம்ம அதில் உள்ள அந்த வைரஸோ, பாக்டீரியாவோ, இல்லை ஒரு ஃபங்கஸையோ, இல்லை வந்து அதில் உள்ள என்ன சொல்கிறது, நம்ம உரங்களில் உள்ள பூச்சிக்கொல்லிகளையோ, இல்லை தொழிற்சாலையிலேருந்து வெளியேறக்கூடிய சில ரசாயனங்களையும் வந்து அதால் கண்டுபிடிக்க முடியாது. வெறும் உப்புத்தன்மையை கண்டுபிடிக்கும். அதை நம்ம குறைச்சி நம்ம எடுத்துக்கிறது நல்லது. நம்ம மற்ற எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கிற மாதிரியான சில நிறையா யூவி, அல்ட்ராவெலட் ஃபில்ட்ரேஷன் மாதிரி ஒரு சில ஃபில்ட்ரேஷன், யூ ஃபில்ட்ரேஷன் சொல்லி அல்ட்ரா ஃபில்ட்ரேஷனுங்கிற மாதிரி, டிடிஎஸ் ஃபில்ட்ரேஷன் நிறைய ஃபில்ட்ரேஷன்லாம் இப்போ நிறையா கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரியான ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ணோம்னா எல்லாத்தையுமே நம்ம பண்ண முடியும். வாட்டரில் எல்லா கண்டென்ட்டையும் கண்டுபிடிச்சி நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஆனால் நமக்கு இப்போ அதிகமாக தேவைப்படுது டிடிஎஸ் அப்படிங்கிற மீட்டர் நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் நிறைய சிட்டிகளில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகப்படியான கழிவுகளை உள்ளே இறக்கிட்டே இருக்க நம்மளுடைய போர் வாட்டருங்கிறது, அண்டர் வாட்டருங்கிறது ரொம்ப கடினத்தன்மையோட உப்புத்தன்மையோடு மாறி இன்றைக்கி நிறைய உப்புத்தன்மையோட தான் தண்ணிகளை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த மாதிரியான தண்ணியில் எடுக்கும்போது நம்மளோட உடம்புல நிறையா நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். குழந்தைங்களுக்கும் நிறையா பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கண்டிப்பாக இந்த டிடிஎஸ் மீட்டுங்கிறது இன்றைக்கி நிறையா ஆன்லைன் ஷாப்பிங்லாம் கிடைக்குது, 250 ரூபா 300 தான் வருது. கண்டிப்பாக அவசியமாக இதை யூஸ் பண்ணுங்கள். அதிகப்படியான உப்புத்தன்மையில் தண்ணீரை எடுத்து நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி